கர்னல் சுந்தர் இன்று பேட்டி கொடுத்தாங்க. தொடர்ச்சியாக சில தினங்களாக 3 பேருமே உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஆர்மி, நேவி, ஐஏஎஃப் சார்பில். ஆனால் இன்னைக்கு கொடுத்த பேட்டியில் நாங்கள் கொஞ்சம் விசேஷமாக கவனித்தது என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய தாக்குதலை எப்படி இந்தியாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக தடுத்தது அப்படிங்கிறத அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதனுடைய வீடியோ காட்சிகளை எல்லாம் கூட காட்டினாங்க. நம்மளுடைய பாதுகாப்பு அமைச்சகத்திற்கே பெரிய சவாலாக இருந்ததாக நாங்கள் நிஜமாலுமே கருதியது என்ன அப்படின்னா, ஒரு 300-400 ட்ரோன்ஸை தடுப்பது மட்டுமே தான், உள்ள நுழையிறத தடுப்பதும், அன்மேன்டு வெஹிக்கிள்ஸ் வாகனங்களை, வான்வழியாக வரக்கூடிய வாகனங்களை தடுப்பதும், உள்ள வராம அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துவதும் தான் இந்தியாவினுடைய ஐஏஎஃப்க்கும் இராணுவத்திற்கும் பெரிய சவாலாக இருந்ததுங்கிறத திரைமறைவாக இன்று பேசிய ஏர் மார்ஷலாக இருக்கட்டும் அல்லது டிஜிஎம்ஓவாக இருக்கட்டும் அவர்கள் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப வினோதமாக இருக்குது கர்னல். நாங்கள் இந்த பட்ஜெட்டில் இந்த ட்ரோனுக்கான அலோகேட் இந்திய அரசாங்கம் எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்ட்டு நாங்கள் பார்த்தோம். நான் இந்த கேள்வி கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் நான் கேட்டுறேன், எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் நான் இதை கேட்குறேன். இந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரியினுடைய பாலிசிக்காக இந்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை வெறும் 57 கோடி மட்டும்தான். 2022 இந்த பாலிசியை இவர்கள் இந்திய அரசாங்கம் ஃப்ரேம் பண்ணியிருக்கு. அதில் இந்த ட்ரோனை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத அந்த பாலிசி சொல்கிறதுங்க. அது நான் எதுக்காக பயன்படுத்துகிறோன்ட்டு சொல்லுது. அதை நான் கேட்டேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இராணுவத்தில் எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இந்த ட்ரோனை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு அரசாங்கத்தினுடைய, இந்திய அரசாங்கத்தினுடைய ட்ரோன் பாலிசி சொல்கிறது அப்படின்னா, கிரிட்டிக்கல் மெடிசனை டெலிவரி செய்வதற்காக மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஹிமாச்சல் பிரதேஷ், மேகாலயா அண்ட் மணிப்பூரில் இதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது இல்லாமல் ட்ரோன்ஸ் ஆர் பீயிங் யூஸ்டு பை ஆல்மோஸ்ட் ஆல் யூனியன் மினிஸ்ட்ரி அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் குட் கவர்னன்ஸ், ப்ராஜெக்ட் மானிட்டரிங் அண்ட் பிரிங்கிங் இம்பேக்ட் இன் த லைஃப் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுது. வேற ஒன்றுமே சொல்ல. இதை நாங்கள் டிஃபென்ஸில் பயன்படுத்துகிறோம் அப்படி இப்படின்ட்டுலாம். எங்களுக்கு இப்போ சொல்லுங்கள், இந்த தாக்குதலில் இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான இந்த சண்டையில் ட்ரோன்ஸ் பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு. அது இந்திய அரசாங்கத்துக்கு பெரிய சவாலாக இருந்திருக்கு. நாம் பாதுகாப்பு அமைச்சகத்தில் இதெல்லாம் பயன்படுத்துகிறோமா முதல்ல, இல்லை தடுக்கிற வேலையை மட்டும்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமா? வணக்கம். சத்தியம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 4 நாட்கள், கடந்த 4 நாள் யுத்தத்தில் மிகவும் சிறப்பாக பணிபுரிந்த முப்படையினர், தரைப்படை, விமானப்படை, கடற்படை, முப்படையினருக்கும் எனது வாழ்த்துக்கள். பாகிஸ்தானுக்கு சரியான ஒரு பாடத்தை 4 நாட்களுக்குள்ளே கற்பித்திருக்கிறோம். அவர்கள் மறக்க முடியாத அளவுக்கு அவர்கள் மேல் சேதத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அதே சமயம் இந்த 4 நாள் யுத்தத்தில் உயிரிழந்த, காயமடைந்த இராணுவத்தினருக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களது தியாகத்தை நாடு என்றுமே மறவாது. இதுதான் இது நான் முதல்ல சொல்ல விரும்புறது. அடுத்தது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ட்ரோன்ஸ் என்பது மிகவும் முக்கியமானது. கர்னல், நான் ஏதோ தப்பா ஏதோ கேட்கல உங்ககிட்ட. நான் கேட்ட கேள்வி தப்பாலாம் இல்ல இல்ல கரெக்ட் தான். ஓகே ஓகே, அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். சரி, இப்ப நம்ம நாட்டுல நாம என்ன சொல்றோம், ட்ரோன்ஸ் மெடிசன் கொண்டு போறதுக்கும் மற்றபடி நிர்வாகத்துக்கும் உபயோகப்படுத்துறோம் சொல்றோம். அது இல்ல. அதை தாண்டி ட்ரோன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பல மடங்கு உயர்ந்து இருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2022 நொகோர்னோ கராபக் என்ற இடத்தில் அசர்பைஜானுக்கும் ஆர்மேனியாவுக்கும் நடந்த சண்டை. இந்த சண்டை 2 போர்ஷனா இருந்தது. முதல் தரம் ஆர்மேனியா ஜெயிச்செடுத்து, அடுத்த வருஷம் இந்த அசர்பைஜான் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி 30 நாட்களில் ஆர்மேனியாவை அழித்து விட்டார்கள். ஆர்மேனியாவுடைய படையை, சண்டை போடும் திறனை அழித்து விட்டார்கள். அவ்வளவு பலம் வாய்ந்தது இந்த ட்ரோன்ஸ். சரி,
அதே மாதிரி சமீபத்தில் சிரியாவில் ம் ரெபல்ஸ் என்று சொல்லக்கூடிய எதிரி கூட்டங்கள் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி சிரியாவினுடைய படைபலத்தை 3 நாளில் அழித்து ஓகே சிரியாவை டேக் ஓவர் பண்ணிச்சு. சரி அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் ஆசாத் ரஷ்யாவுக்கு ஓடி சென்று விட்டார். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதமானது இந்த ட்ரோன். இதை நாம் சரிவர இதுவரை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அதை நான் சற்று எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஓகே இப்போ பிப்ரவரி 2019 புல்வாமாவில் ஒரு அட்டாக் நடந்தது. ஒரு தீவிரவாதி தற்கொலை படையை சேர்ந்தவர் ஒரு காரை கொண்டு வந்து அதுல வெடிமருந்து கொண்ட காரை வைத்து ஒரு பஸ் மீது இடித்து தாக்கி 40 சிஆர்பிஎஃப் ஜவான்களை கொன்று அங்கே இறந்து விட்டார்கள். ஓகே இதற்காக நாம் என்ன செய்தோம், 10 நாள் கழிச்சு 26ஆம் தேதி பிப்ரவரியில நாம் ஒரு துல்லிய தாக்குதல் நடத்தினோம். இந்த தீவிரவாதிகளின் இந்த ஹெட் குவார்டர்ஸ் ஆன பாலாகோட் மேல நாம தீவிரமாக தாக்குதல் நடத்தினோம். சரி, அந்த தாக்குதலில் நமது ஒரு விமானம் கூட அடிபட்டு கீழே விழுந்து அதிலிருந்து பைலட் பாகிஸ்தானில் பிடிபட்டார். சரி. ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, நாம செய்த துல்லிய தாக்குதலுக்கு 2019 பாகிஸ்தான் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. நமது விழுந்த பைலட்டை கூட அவர்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி இருந்தது. இது 2019. ஓகே. இப்ப வரும் 2025க்கு. 2025 ஏப்ரல் 22ஆம் தேதி என்ன நடந்தது? புல்வாமா என்ற பெஹல்காம் என்ற மெடோஸ் புல்வெளியில தீவிரவாதிகள் வந்து 26 இந்திய டூரிஸ்டை கொன்று விட்டு சென்று விட்டார்கள். சரி. இந்த தடவை நாம என்ன பண்ணோம், அதே மாதிரி ஒரு துல்லிய தாக்குதல் நடத்தினோம். பாகிஸ்தானுடைய 7 இடங்கள், இவர்கள் இந்த தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய 7 இடங்களில் நாம தாக்கினோம். நாம தாக்கினதுக்கு முதல் தரம் 19 ஒண்ணுமே செய்யல அவங்க. ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணாங்க, அவங்க நம்மளை எதிர் தாக்குதல் ஆரம்பிச்சாங்க. ஓகே. அவங்க நம்ம மேல பீரங்கி சுடுவது, அதே மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள 300-400 ட்ரோன்களை அனுப்புறதுக்கு அவங்க முற்பட்டார்கள். சண்டை வலித்தது, 2 நாள் சண்டை நடந்தது. 19 நடக்க இல்லாத தைரியம் அவங்களுக்கு 25 எங்கிருந்து வந்தது? ஓகே, ட்ரோன். அவர்களிடம் ஒரு 1000 ட்ரோன்கள் குவிந்து விட்டன. ஓகே. டர்க்கியிலிருந்து அவங்களுக்கு TB2 என்று சொல்லக்கூடிய ஒரு மிகவும் போர் செய்யக்கூடிய குவாலிட்டி, பேட்டில் குவாலிட்டி கொண்ட ட்ரோன்களும், அக்கின்சி ட்ரோன்களும், சொங்கார் ட்ரோன்களும், குவாட்காப்டர்ஸும் அவர்களிடம் சேர்ந்து விட்டன. சரி. அது மட்டுமல்லாமல் சைனாவிலிருந்து எக்கச்சக்கமான அந்த கமர்ஷியல் ட்ரோன்ஸும் அவர்கள் சேர்த்து விட்டார்கள். 1000-2000 ட்ரோன்ஸ் இருக்கும். அதுல 300-400 ட்ரோன்ஸ் நம்ம மேல அனுப்பிச்சாங்க. அவங்க 300-400 ட்ரோன்ஸ் நம்ம மேல அனுப்பிச்சாங்க. ஆனால் நம்மிடம் அவர்கள் மேல் செலுத்துவதற்காக ட்ரோன்ஸ் இல்லை. இது எப்படின்னா, போன தடவை நாம உங்க நிகழ்ச்சியில ஒரு ட்ரோனை காட்டோம். அந்த ட்ரோனுக்கு கீழே 500 கிராம் PET, பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் என்று சொல்வார்கள், அதை வைத்து அதை ஆம் பண்ணி அந்த ட்ரோனை எனிமி உடைய நாட்டுக்குள்ள அனுப்பிச்சோம்னா அது வெடிச்சுன்னா அது பாம் மாதிரி வெடிச்சு நிறைய சேதம் உண்டாக்கும். நாம மருந்து மட்டும் அனுப்புறதுக்கு வச்சிருக்கிற ட்ரோன்ஸ், ஆனால் அதெல்லாம் காலம் மாறி போச்சு. இப்ப ட்ரோன்ஸை வச்சு தாக்குறாங்க. இதுதான் பாகிஸ்தான் பண்ணாங்க. அவங்க கிட்ட 300-400 ட்ரோன்ஸ் இந்தியாவுக்கு அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சு தாக்குதல் செய்தார்கள். இந்த காரணத்தை கொண்டுதான் அவர்கள் நம்ம மேல் அட்டாக் பண்றதுக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டிற்கே பெரிய சவாலாக இருந்தது அப்படிங்கறத இன்னைக்கு உட்கார்ந்து பிரஸ் மீட் பண்ண இந்த நாட்டோட தளபதிகளும் ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படிதானே கர்னல் அர்த்தம் இதுக்கு? எஸ், அதுதான் அர்த்தம். இப்ப இது வரைக்கும் நீங்க எல்லா இதையும் பார்த்திருக்கலாம். டெல்லியில இருந்து வந்த அனௌன்ஸ்மெண்ட்ல ட்ரோன்ஸை பத்தி எதுவும் ஸ்பெசிபிக்கா சொல்லல. ஏன்னா நம்ம கிட்ட ட்ரோன்ஸ் இல்ல. ஓகே, புரியுது. அவங்க கிட்ட 2000 ட்ரோன்ஸ் இருந்தாக்கா இந்நேரம் நம்ம கிட்ட 2 லட்சம் ட்ரோன்ஸ் இருந்திருக்கணும். ஓகே. அந்த ட்ரோன்ஸை வச்சு எதிரியுடைய கம்ப்ளீட் ஏர்ஃபீல்ட்ஸை முதல்ல டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் லேண்ட் பண்ண முடியாம பண்ணிட்டாக்கா நமக்கு ஏர் சுப்பீரியாரிட்டி வந்துடும்.
ஓகே அந்த ஏர் சுப்பீரியாரிட்டி வச்சுட்டு ஓகே அதுக்கப்புறம் ட்ரோன்ஸ் வச்சு எனிமியுடைய பீரங்கிகளை நாம் தாக்கி இருக்க வேண்டும். ஓகேங்க. அது முடிஞ்சு நம்ம ட்ரோன்ஸ் வச்சு அவங்க டேங்க்ஸை தாக்க இருக்க வேண்டும். நம்ம கிட்ட இல்ல, நம்ம கிட்ட பண்றதுக்கு இல்ல, அதுதானேங்க. இல்ல, ஓகே ஓகே அதுதான் இது. ஓகே கர்னல். ஓகே, இதுல இன்னொரு இது இருக்கு. இந்த ட்ரோன்ஸ் எதிர்த்து கர்னல் என்னன்னா, நான் இன்னொரு பேசிட்டு இருக்கும்போது நான் இந்த தகவலையும் நான் சொல்லிடுறேன். இந்திய அரசாங்கத்தில் ஸ்வமிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் தான் இந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரி. இவங்க நீங்க சொன்னீங்க இல்லையா, ப்ரொடக்டிவிட்டி லிங்க் ஸ்கீம் மூலமாக அரசாங்கம் மானியம் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் வந்து ட்ரோன் இண்டஸ்ட்ரிக்காக. அந்த திட்டத்தினுடைய பேர் ஸ்வமிதா. அரசாங்கம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறது என்னன்னா 6,60,000 கிராமங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து மேப்பிங் பண்ணுறதுக்காக இந்த ட்ரோன்ஸை வந்து அண்டர் ட்ரோன் மூலமாக இதை வந்து மேப்பிங் பண்ணுறதுக்கு அரசாங்கத்தினுடைய இலக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. இதை ஆயில் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது அவங்க இன்னொன்று சொல்கிறது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 3,400 பைலட்ஸுக்கு வந்து DGCA வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த அக்ராஸ் கண்ட்ரியில் வந்து இந்த ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக. கிட்டத்தட்ட இதில் அடுத்த 3 ஆண்டுகளில் 5,000 கோடி இதில் முதலீடு வரும் இந்த காம்பனன்ட் மேனுஃபேக்சர்லன்ட்டு அரசு சொல்கிறது. ஆனால் எந்த இடத்துலையுமே பாருங்க, அரசாங்கம் சொல்லுது இது வந்து இல்லீகல் லிக்கரை வந்து பீகாரில் தயாரிக்கிறாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரோனை பயன்படுத்துகிறோன்ட்டு அரசாங்கத்தினுடைய ட்ரோன் பாலிசி சொல்கிறது. இல்லீகல் மைனிங் ஆக்டிவிட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ட்ரோனை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோன்ட்டு இந்திய அரசாங்கம் சொல்கிறது. ஆனால் எந்த இடத்துலையுமே நாங்கள் இதை வந்து நாட்டினுடைய பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு ஒரு இடத்துலையும் சொல்லலை அந்த பாலிசியில் கர்னல். இது அவங்க சொல்லலை, சொல்லலை இல்லை, அந்த பாலிசியில் சொல்லலை, பாலிசியில சொல்லல. இது எப்படின்னாக்கா, இப்போ ரைஃபிள் இருக்குது, ஒரு ரைஃபிள் வச்சு எதிரியை சுடலாம். ஆனா நாம என்ன சொல்றோம், இந்த ரைஃபிள் வச்சு நாங்க பள்ளம் தோன்றதுக்கு இந்த ரைஃபிளை நாங்க விவசாயத்துக்கு தான் உபயோகப்படுத்துவோம். இதுவா சரியான முறை? சரி, இதை நாம் தேசத்தை காப்பதற்கு இது வேண்டும். இப்போ பாகிஸ்தான் 400 ட்ரோன்ஸ் அனுப்பிச்சுன்னா அதுக்கு பதில் என்ன? ஓகே ஓகே கர்னல், அதுக்கு பதில் வந்து ஓகே அடுத்த சான்ஸ்ல நான் கண்டிப்பா பேசுறேன் கர்னல், நீங்க கொஞ்சம் இணைப்புல இருங்க, கண்டிப்பா பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டீடைல்டு ஒரு பேட்டியை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு இவர்கள் ஒரு பெரிய தெளிவுபடுத்தி இருக்காங்க. அரசியல் ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பல கேள்விகள், இங்கே வந்து நம்ம சைடில் என்ன இழப்பு, இதுக்கு எல்லாமே வந்து இதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி ஒரு பதில்களை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஸ்பெஷல் பார்லிமெண்ட்டை நீங்கள் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில கேள்விகள் எல்லாம் எதிர்கட்சிகள் எல்லாம் முன்வைத்திருப்பதனால் நான் உங்ககிட்ட கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். சார், இப்படி வந்து ஒரு சீஸ் ஃபயர் நடந்துட்டுருக்கு, இவங்க வந்து இனி கம்முன்னு இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாட்டினுடைய அதிபர் வந்து அறிவித்தது அப்படிங்கிறது முன் எப்போதும் நடந்திராத வினோதமா, இல்லை இதற்கு முன்பாகவும் இப்படியெல்லாம் நடந்திருக்குதானே? இல்லை, இப்போ நடந்த இந்த சீஸ்ஃபயர் வந்து 2 என்ஜிஓவும் பேசிக்கிட்டாங்க, சீஸ்ஃபயர் வந்துருச்சு. இதுல அமெரிக்காவை சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் அவர்கள், மரியாதைக்குரிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், நான் தான் ராத்திரி பூரா முடிச்சுட்டு இருந்து நான் தான் இதை நடத்தினேன்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கு. 48 மணி நேரம் நடந்திருக்குங்க கர்னல் பேச்சுவார்த்தை. இது அப்போ சண்டை நடக்கும், பேச்சுவார்த்தையும் கூடவே நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இதுல 2 டிஜிஎம்மும் சேர்ந்து அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. 2 நாட்டு தலைவர்களையும் அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. 3வது நாட்டுக்கு இதுல என்ன இருக்குன்றது கொஞ்சம் வினோதமா தான் இருக்குது. கர்னல், என்னன்னா இதை கொஞ்சம் தேதி வாரியாக நம்ம பார்க்கணும். 7ஆம் தேதி அதிகாலையில் நாம் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்து அதனுடைய ஜஸ்டிஸ் சர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த நாடு முழுவதும் அது பேசுபொருளாகிறது. 10ஆம் தேதியினுடைய மாலையில் 10ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு அளவில் அமெரிக்காவினுடைய அதிபர் போடுறாரு, தொடர்ந்து 48 மணி நேரம் லாங் டிஸ்கஷன் நடத்தி இந்த சமாதான உடன்படிக்கைக்கு இவங்க ஒத்துக்கொண்டுள்ளார்கள் அப்படின்ட்டு. அப்போ நம்மளோட இந்த ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆன உடனேயே இந்த நெகோசியேஷன், இந்த பேச்சுவார்த்தையும் தொடங்கிருச்சா? அப்படிதான் அர்த்தமாகுது. அப்படிதான் அர்த்தமாகுது. அப்போ இதுக்கு இதெல்லாம் அது ஓரளவுக்கு எனக்கு ஒரு விசித்திரமா தான் இருக்குது. இது இங்க இருக்கட்டும், இது இப்படி இருக்கட்டும்.
இவரு இளங்கோ சார் கொஞ்சம் நல்ல அவருக்கு புரிதல் இருக்குதுன்றது ஐ ரியலி அப்ரிஷியேட் பர்டிகுலர்லி அபவுட் ட்ரோன்ஸ். ஓகே. அவர் வந்து ஒரு கேள்வி எழுப்பினாரு. அதாவது ட்ரோன்ஸ் அவங்க அனுப்புனாங்க, நம்ம வேலை என்ன ட்ரோன்ஸ் டிஃபெண்ட் பண்றது தான் நம்ம வேலையா? நாம ட்ரோன்ஸை கொண்டு போய் மருந்து கொடுக்கறதுக்கும் சர்வேலன்ஸ்க்கும் உபயோகிச்சு பண்ணிட்டு அவன் அடிக்கிற ட்ரோன் நமக்கு வந்ததுனாக்கா அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்றது நாம யோசிக்க தான் வேணும். அவங்க 300-400 ட்ரோன்ஸ் வச்சு ஸ்ரீநகர், உதம்பூர், ஆதம்பூர், பட்டான்கோட், பட்டிண்டா போன்ற இடத்து ஏரியல் ஏர்ஃபீல்ட்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க 300-400 ட்ரோன்ஸ் வச்சு. இது நாம தடுத்திருக்க வேணாமா? ஓகே. இதுல முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்க அனுப்பிச்ச ட்ரோன்ஸ் எல்லாம் வெரி ரூடிமெண்ட்ரி பேசிக் ட்ரோன்ஸ். ஓகே. அதாவது ஒரு பைலட் இருப்பா, ஒரு ட்ரோன் இருக்கும், அவன் ட்ரோன் எடுத்துட்டு போய் அங்க விழுற மாதிரி வச்சுட்டு அவன் வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த பைலட் அனுப்பும். அந்த மாதிரி 300-400 பேர் அனுப்பிச்சாங்க. ஓகே. இது வெரி ரூடிமெண்ட்ரி. அந்த ட்ரோன்ஸுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் ஒன்றும் கிடையாது. அதனால இந்த பைலட்டுக்கும் ட்ரோன்ஸுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷனை கட் பண்ணிட்டோம்னா இந்த ட்ரோன் யூஸ்லெஸ் டார்கெட்கே போகாது. அதை நாம செய்யல. இட் கேன் பி டன் பை ஜாமர்ஸ். ஜாமர்ஸ்னா குறுக்கீட்டு அழிக்கக்கூடிய சாதனங்கள். இல்ல இப்போ நம்ம இங்க போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஈவென்ட் நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு பிடிக்கிறாரு அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் சில ஜாமர்ஸ் வந்து வைக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இந்த ஜாமர்ஸ் பயன்படுத்துறதுக்கு டிஃபென்ஸ்க்கு இப்போ அலௌடு உண்டா? இல்ல சார். நம்ம நாட்டு சட்டம் படி போலீஸ் அண்ட் பிரிசன் ஜெயில்காரங்க இவங்க தான் ஜாமர்ஸ் யூஸ் பண்ணலாம். யார் யாரு? நாம இவங்க என்ன பண்ணிருக்கணும்? போலீஸ் அண்ட் இன்னொருத்தங்க யாரு? பிரிசன் சிறை, ஜெயில். ஜெயில். ஓகே. சிறைத்துறை, காவல்துறை இவங்க ரெண்டு பேரும் தான் ஜாமர் பயன்படுத்த முடியுமா? காவல்துறை ரெண்டு தான் யூஸ் பண்ணலாம்ன்றது சட்டம். இதனால என்னாச்சு, நம்ம சட்ட பிரகாரம் யாருமே இந்த ஜாமர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, பொசஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் சட்டம். இது ரொம்ப மோசமான ஒரு சட்டம். இப்ப நாம இந்த மாதிரி ஜாமர்ஸ இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா நமக்கு நம்முடைய வெஸ்டர்ன் பார்டர் 3323 கிலோமீட்டர். இந்த 3323 கிலோமீட்டர்ல காஷ்மீர் 1000 கிலோமீட்டர், பஞ்சாப் 400 கிலோமீட்டர், ராஜஸ்தான் 1000 கிலோமீட்டர், குஜராத் 500 கிலோமீட்டர். இதுல குஜராத்தும் ராஜஸ்தானும் விட்டுருங்க, பாலைவனம். மீதி இடத்துல எல்லாம் ஒரு கிலோமீட்டருக்கு 10 ஜாமர்ஸ் போட்டா கூட அது ஒரு வால் ஆயிடும். ஜாமிங் வால், ஆன்டி ட்ரோன் வால். அதை தாண்டி ட்ரோன்ஸ் வந்திருக்க முடியாது. இது இவங்க செய்யல. இதை பத்தி பேச கூட இல்ல. கர்னல், நான் கொஞ்சம் தெளிவாவே கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புறேன். இந்த ஜாமர் பயன்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தனி ஆக்ட் இருக்கா? எனக்கு தெரியல, கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் the law says nobody other than police and prison can use jammers. It is banned. For anybody else it is banned. அவங்க வந்து இப்போ நம்ம அமேசான் போன்ற கம்பெனிகளுக்கு கூட சொல்லியிருக்காங்க, don't deal in jammers. இது ஒரு நாட்டுக்கு ரொம்ப மோசமான ஒரு சட்டம். I think it is under the Gun Control Act. I don't know which act. இவங்க வந்து அந்த ஏரியாவை கேப், இந்த நம்மளுக்கு பார்டர் ஏரியாவை ஜாம் பண்ணாம விட்டதுனால அவங்க ட்ரோன்ஸ் எல்லாம் உள்ள வந்தது. இப்போ the thing is most of the drones work on 2.4 gigahertz and 5 gigahertz frequency. இந்த frequency தான் இருக்கு. இந்த frequencyல நாம ஜாமர்ஸ் வச்சிருந்தோம். ஒரு கிலோமீட்டருக்கு 10 வச்சிருந்தா கூட ஒரு ஜாமர்னா 50,000 ரூபாய் ஆகும், 1 லட்சம் ஆகும். இந்த மாதிரி நாம மொத்த வால்ல வச்சிருந்தா 400க்கு 400 உள்ள வந்திருக்காது. எதுவுமே உள்ள வந்திருக்காது. நம்ம ஏர்ஃபீல்டுக்கு நடந்த சேதம் எல்லாம் அவங்க ஏர்ஃபோர்ஸ் பண்ணது இல்ல, ட்ரோன்ஸ் பண்ணது. இத பத்தி பேசவே மாட்டேன்றாங்க. ட்ரோன்ஸ் தடுக்கிறதுக்கு ஜாமர்ஸ் ஃபுல்லா அலோவ் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஜாமர்ஸ் வந்து இண்டிவிஜுவல் சோல்ஜர்ஸ் கூட. இப்போ ஒரு ஜாமர்ஸ்னா ஒரு உதாரணத்துக்கு காட்டுறேன். ஒரு ஜாமர்னா இந்த மாதிரி இது டப்பா தான், பெட்டி தான். நீங்க காட்டாதீங்க, கடைசில உங்களை புடிச்சிட்டு போயிர போறாங்கன்னு. டப்பா தானே இது? இது பிளாஸ்டிக் டப்பா தான். இது சைஸ்ல தான் இருக்கும். சரி புரிஞ்சிருச்சுல்ல. இது 50,000 ரூபாய் இருக்கும், 60,000 ரூபாய் இருக்கும். ஆனா இதெல்லாம் நாம வச்சு இதுக்கு பவர் கூட பேட்டரி தேவையில்லை. இதுக்கு மெயின் பவரே கொடுக்கலாம்.
ஓகே அந்த எதிரில இருந்து அவங்க ட்ரோன் வரும் அப்படின்ற அந்த டேஞ்சர் இல்லாத சமயத்துல Okay. ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகே அந்த மாதிரி ஒரு ட்ரோன் வால் ஓகே நம்ம தயார் பண்ணதால நம்ம கிட்ட இல்லாததுனால Okay. 300-400 ட்ரோன்ஸ் வந்து நமக்கு சேதம் பண்ணுது. Okay. நம்ம நாட்டில் சேதம் பண்ணதெல்லாம் அவங்க ஏர்ஃபோர்ஸ் இல்ல, ஓகே அவங்க விமானப்படை இல்ல, ஓகே அவங்க ட்ரோன்ஸ். ஓகே கர்னல். ஓகே கர்னல். ஓகே ஓகே So two things, two lessons. Okay. We must develop our own drone Okay. manufacturing. Okay. We must develop our own jamming abilities. ஓகே கர்னல். ஓகே கர்னல்.